ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி இந்த வாரம் ஊற்றுறேங்க. வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கிறேங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்னுமே லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்ற கேள்வி மட்டும் எனக்கு வந்துட்டே தாங்க இருக்குது. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வாரமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த இந்த தண்ணி தாங்க நான் வந்து செடிக்கு பயன்படுத்துறது. எந்த புழுகும் இல்லை பாருங்கள். வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் இது மட்டும்தாங்க இருக்கும். வேறு எந்த தோலுமே இதில் இருக்காதுங்க. காய்கறி வேஸ்ட்லாம் போடக்கூடாதுங்க. வாழைப்பழத்தோல் தாங்க இருக்கும். கத்திரி செடிக்கு இந்த தண்ணி உண்மையிலே ஒரு டானிக்கு மாறிங்க. கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஆட்டெரு மண் கலவையோட கொடுத்துட்டா போதுங்க. அப்புறம் நம்ம தண்ணி, இந்த லிக்விட் தண்ணி இது 2 மட்டும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணால் போதுமானதுங்க. கத்திரி செடிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு எதுவுமே பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாதுங்க. அதிகமான காய் அறுவடை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு தண்ணி போதுமானதுங்க. தண்ணி இந்த கலரில் இருக்குதுன்றதுக்கு வேண்டி நீங்கள் வந்து வேறு ஏதாவது நான் போட்டுருப்பேனான்னு நினைக்க வேண்டாங்க. இது என்னுடைய கைப்பிடி செவனுடைய கிளார் அடிக்குதுங்க அந்த அண்டாவுக்கு. உங்களுக்கு தண்ணி வந்து நான் தனியாக ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த கலரை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெகுலுக்கும் அந்த பாத்திரத்தில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பாத்திரமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தாங்க தெரியும். அந்த பாத்திரத்தினுடைய ஆரஞ்சு கலர் கிளாருக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக தெரியுதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கலர் வெள்ளை தாங்க. அது கலருக்கு உங்களுக்கு அப்படி தெரியுதுங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ஒரு புது வகையான கத்திரிக்காய்ங்க. இதனுடைய விதைங்கள்லாம் இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வணக்கம்னு போட்டு கூட நீங்கள் வந்து கேட்லாக் பார்க்கலாங்க. ஏதோ ஒன்று ஹாய்னு அனுப்பிச்சாலும் சரி, வணக்கம்னு சொல்லி அனுப்பிச்சாலும் சரி, இல்லை ஹாய் சிஸ்டர்னு அனுப்பிச்சாலும் சரி, எது அனுப்பிச்சாலுமே உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. இதெல்லாம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற காய்ங்க. நல்லா அறுவடை பண்ணிட்டு வரேங்க. பரவாயில்ல. எனக்கு இந்த கொடி காய்கறிலும் பார்த்திங்கன்னா கொடிகளும் இந்த அளவுக்கு காய்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குன்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் தாங்க. ஏன்னா இந்த முறை பொடலங்காய் அறுவடை பண்ண மாதிரி நான் வேறு எந்த முறையும் பண்ணலைங்க. ஏன்னா புது வகையான பொடலங்காய்ங்க இதெல்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டை பொடலை தான், வெள்ளையிலே பார்த்திங்கன்னா குட்டை பொடலை தாங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதாங்க அதிகமாக நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா பச்சை கலரு, வெள்ளை கலரு, சந்தன கலருன்னு வகை வகையாக பொடலங்காய் வந்து அறுவடை பண்ணுறேங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கும் இந்த லிக்விட் தண்ணி தாங்க காரணம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகளுக்கும் இந்த லிக்விட் தண்ணி அழகாக பயன்படுதுங்க. அதுக்கும் நல்லா பூ எடுக்க உதவுது. கத்திரி செடிக்கு உதவுது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னும் எதுக்கு ஊற்றலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா எல்லா செடிக்குமே இந்த லிக்விட் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்தா எல்லா செடியுமே நல்லா வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுலேயுமே ஒரு சில செடிங்க வந்து பார்த்திங்கன்னா வாடிடுங்க. அதாவது என்னென்ன செடி வாடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பாருங்கள், கொத்தவரங்காய் செடி, அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கீரைகள் கூட பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் தண்ணி அளவு வந்து குறைக்கணுங்க. இப்போ 10 லிட்டருக்கு நான் 1 லிட்டர் அளவு கலக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த கீரைக்கு ஊற்றுறீங்க அப்படின்னும் போது 1/2 லிட்டரு தாங்க கலக்கணும். 10 லிட்டருக்கு 1/2 லிட்டரு ஊற்றினா போதுமானதுங்க லிக்விட் தண்ணி. அதே நீங்கள் 1 லிட்டரு ஊற்றுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் அது வாட்டம் கொடுத்துருங்க. அதனால் பார்த்திங்கன்னா லிக்விட் தண்ணியுடைய அளவு குறைக்கணுங்க. எந்தெந்த செடிங்களுக்கு நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தாங்க என்னுடைய வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே நீங்கள் கற்றுக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. சூப்பராக உங்களால் வந்து மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அறுவடை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. எனக்கு வந்து பூச்செடிங்களாம் நல்லா வளருதுங்க. எனக்கு காய் செடிங்க மட்டும்தான் எனக்கு பலன் கொடுக்கல அப்படின்றவங்களும் இருக்கீங்க. அவங்களுக்குமே இது வந்து நல்லா பயன் கொடுக்குங்க. ஒரு லிக்விட் தண்ணி வந்து நான் புதுசாக பார்க்குறேங்க வீடியோவை. நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எது வேஸ்ட்டாக இருக்குதோ அந்த அண்டாவோ இல்லை ஒரு ட்ரம்மோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அப்படி ஏதாவது நம்ம சமையல் ரூமில் கழுவுறதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு ஏற முடியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன காய்கறி சமைக்கிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சியும் அந்த பாத்திரத்திலே ஒரே இதாக ஊற்றிக்குங்க. மாடிக்கு நம்ம வந்து ஏறும்போது 2த்தையும் எடுத்துகிட்டு போய் காய்கறி வேஸ்ட்டை செடிங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுருக்கிற அண்டாவிலையோ இல்லை ட்ரம்முலையோ ஊற்றிடுங்க. ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் புதுசாக சேகரிக்கிறவங்களுக்கு நான் இந்த டிப்ஸு சொல்கிறேங்க. ஊற்றி வச்சுருங்க. ஒரு 15 நாள் அப்படியே ஊறட்டுங்க. டெய்லி நீங்கள் ஊற்றும் போது ஒரு கலக்கி விட்டுட்டு ஊற்றி விடுங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சரகு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு, அதாவது நம்மளால் 2 கையும் இப்படி சேர்ந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக நம்மளால் வார முடியுமோ அந்த அளவுக்கு போடலாங்க. வெங்காய சரகு மட்டும் எந்த அளவுக்கு வேணாலும் போடலாங்க. அதில் வந்து
தப்பு கிடையாதுங்க. ஆனால் பூண்டு சரகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு தாங்க நீங்கள் போடணும். அது அவ்வளவா ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து கொஞ்சம் வேக்காடு குடுக்குங்க. அதனால உங்களுக்கு வந்து அந்த தண்ணியினுடைய பவர் கூடிடுங்க. அதுக்கு வேண்டி பூண்டு சரக வந்து பவர வந்து குறைக்கிறதுக்கு வேண்டி தான் நான் வந்து ஒரு கைப்பிடி மட்டும் போட்டிங்கன்னா போதுமானதுன்னு சொல்கிறேங்க. வாழைப்பழத்தோல் பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்ப நம்ப வீட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு பழம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அத தொளிச்சு நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு சேகரிச்சுட்டு வாங்க. நம்ம எப்பப்ப யூஸ் பண்ணுறோமோ, அப்பப்போ போடுங்க. ஒண்ணும் தப்பில்ல. இதுக்கு வேண்டி நீங்க வந்து போயி கடையில வாங்கிட்டு வந்து நீங்க வந்து பழத்த சாப்பிட முடியாத சாப்பிட்டு, அப்புறம் தோல அதுக்குள்ள போட்டு வைக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்படி அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி பழத்த யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த மாரி யூஸ் பண்ணி நீங்க அப்ப அப்ப அந்த தண்ணியில போட்டாவே போதுமானதுங்க. இதுக்கு நம்ம உடனடியா தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமானா கிடையாதுங்க. நான் இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நீங்க வந்து இந்த புளிச்ச மாவுன்றது வந்து கண்டிப்பா ஊத்தி தாங்க ஆகணும் அந்த தண்ணியில. எவ்வளோ மாவு ஊத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கிலோ அளவுக்கு மாவு ஊத்துங்க. 2 கிலோ இல்ல 3 கிலோ கூட ஊத்தலாங்க. தப்பு கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு மாவு ஊத்துறீங்களோ, அந்த அளவுக்கு அதனுடைய தண்ணியினுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்குங்க உங்களுக்கு பலன். ஒரு 3 கிலோ மாவுக்கு அந்த அண்டாவிலயோ, ட்ரம்முலயோ அந்த தண்ணியிலே ஊத்தி விட்டுருங்க. ஊத்தி நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட் ஆக்குற புளிச்ச தயிர், புளிச்ச மோர் எது கிடைக்குதோ அத வந்து நீங்க அதில ஒரு 1/2 லிட்டர் வாக்குல ஊத்தி விட்டுருங்க. ஒரு 1/2 லிட்டரு இல்லைன்னா ஒரு 1 லிட்டரு அந்த அளவுக்கு இருந்தா போதுமானதுங்க. இந்த தண்ணி நம்ப எவ்வளவுக்கு நம்ப ஊத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க அளவு. ஏன்னா அளவுமே உங்களுக்கு ஒவ்வொருத்தர் கேட்குறீங்க. எவ்வளோக்கு அது நாங்க போடுறது அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்டா வந்து எனக்கு வந்து 300 லிட்டர் பிடிக்கிற கொள்ளளவு கொண்ட அண்டாங்க. அது ரப்பர் வரைக்கும் நான் சேகரிப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கலக்கி விட்டு நான் செடிங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவேங்க. அதுக்கப்புறம் வாரம் வாரம் குடுப்பேங்க. ஒரு டைம் மட்டும் ரப்பர நம்ம வந்து சேகரிச்சுட்டோம்னா போதுமானதுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கலக்கி விட்டு, நீங்க வந்து வாரமே அதுக்கப்புறம் நீங்க புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு அண்டா தண்ணியும் ஒரே நாள் காலி பண்ண போறது கிடையாதுங்க. அதனால நம்ப 1/2 அண்டா தாங்க காலி பண்ணுவோம். 1/2 அண்டா அந்த தண்ணி அப்படியே தாங்க இருக்கும். நம்ப டெய்லி கொண்டு போய் ஊத்த ஊத்த நம்மளுக்கு வந்து அதில வந்து இன்னும் நம்மளுக்கு புளிக்கிற தன்மை ஜாஸ்தி ஆயிட்டே போகுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நீங்க 15 நாள் ஊற வச்சீங்கன்னாவே போதுமானதுங்க. அதுக்கப்புறம் நீங்க மீன் கழுவுற தண்ணி அந்த அண்டால ஊத்தலாங்க. வேற எதுவும் அதில ஊத்துறது இல்லைங்க. மீன் கழுவுற தண்ணியும், சிக்கன் கழுவுற தண்ணி, மட்டன் கழுவுற தண்ணி. இது எல்லாம் அந்த அண்டாவுல ஊத்தலாம். வேற எதுவும் ஊத்த வேண்டாங்க. இதுதான் லிக்விட் தண்ணிக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பொருட்கள். வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதை மட்டும் ஒரு 15 நாளைக்கு நம்ம வந்து சேகரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து செடிங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அறுவடை வீடியோ தாங்க குடுக்கலான்ட்டே இருந்தேன். லிக்விட் தண்ணினா என்னன்றது கமெண்ட்லேயுமே இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி தான் சரி நம்ம லிக்விட் தண்ணியே நம்ம குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடையணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. நீங்கள் பார்த்துட்டீங்க கமெண்ட் குடுக்குறவங்க பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு இந்த வீடியோவுக்கு கமெண்ட் குடுங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணினா என்னன்னு கேட்டவங்க கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் குடுங்க. அப்போ தான் நான் வந்து பரவாயில்ல நீங்கள் கொடுத்தவங்களுக்கு அந்த வீடியோவை போய் சேர்ந்துருச்சுன்ற ஒரு மனத்திருப்தி எனக்கு கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி சொல்கிறேன். சீரம் வாங்கி யூஸ் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உண்மையிலேயே நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. சீரம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் தாங்க அதுவுமே இருக்குது. விதைய போடுறதுலே தாங்க அதுவுமே இருக்குது. நீங்கள் விதையும் வாங்கிக்கலாம், சீரமும் சேர்த்து ஆர்டர் போட்டாலும் ஒரே கொரியர் சார்ஜ் தாங்க. முருங்கைக்காய் விதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கரும்பு முருங்கை விதை இருக்கான்ட்டு. கண்டிப்பாக காய் வந்து இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 4 நாள் பொறுங்க, நல்லா காயட்டும்னு சொல்லி நான் விட்டுருக்கேன். ஏன்னா நல்லா காஞ்சு நம்ம எடுக்கும்போது அது மண்ணுக்குள்ளே போட்ட உடனே உங்களுக்கு அழகாக முளைச்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வளர்த்தி நீங்கள் காய் பறிச்சிக்கலாங்க. அதுக்கு வேண்டியே நான் வந்து ஒரு வாரன்றது இன்னொரு வாரம் கூட ஆகட்டும்னு சொல்லி நான் விட்டுருக்குறேங்க. காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. நான் தான் வந்து இன்னும் பறிக்காத இன்னும் நல்லா காயட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. கண்டிப்பாக கரும்பு முருங்கையினுடைய விதையும் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நான் கேட்லாக்கில் ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்னுடைய கேட்லாக்கை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கரும்பு முருங்கை விதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா போட்ட உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா விதை கிடைக்காதுங்க. அதனால் நீங்கள் அப்பப்போ வேணுன்றவங்க கேட்லாக்கில் என்னென்ன புதுசாக போட்டிருக்கேன் அப்படின்றத செக் பண்ணுங்கள்.
அதலக்காய் கூட பார்த்திங்கன்னா நிறைய மூமெண்ட் ஆகிடுச்சிங்க. பரவாயில்லைங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த அதலக்காய் கூட நீங்கள் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு நானே எதிர்பார்க்கலைங்க. சுகருக்கு உண்மையிலே அது அந்த காய் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட்டுன்னு சொல்கிறதுனால தான் நானுமே அதை வச்சு வளர்த்திட்டு வரேங்க. பரவாயில்லைங்க. நல்லா காயும் வைக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்கள். பாய்.